சமீபத்தில் 2-3 தினங்களுக்கு முன்பு வெளிவந்திருக்கக்கூடிய மயிலாடு அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் நான் தான் எழுதியிருக்கேங்கிறதுக்காக நீங்கள் கைத்தட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் கைத்தட்டுவீங்க. அதில் ஒரு பாட்டு இருக்குது, அது கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த படம் எல்லாரும் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, அவசியம் பார்க்க வேண்டிய படம். நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய ஒரு படம். அது ரொம்ப நல்ல படம், திரைப்படம். அது நான் பாட்டு எழுதுறதுக்காக சொல்லலை, அப்படி எதுவும் நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க. நான் பாட்டு எழுதின பல படங்களை நான் மேடையில் சொல்லியே இருந்ததில்லை. ஆனால் இந்த மயிலாடு படத்தை நீங்கள் எல்லோரும் அவசியம் பார்க்க வேண்டும். அது ஏன் அப்படின்னா, அந்த படம் முழுக்க அகத்தின் அழகைத்தான் சொல்கிறது. அகத்தில் ஒரு மனிதன் அழகோடு இருந்தால் அவன் எந்த சூழ்நிலையிலும் தோற்று போகவே மாட்டான் என்பதை அந்த படம் சொல்கிறது. அந்த படத்தினுடைய இறுதி காட்சியில் எப்படி ஜெய்பீமில் வந்து இறுதி காட்சியில் மண்ணிலே ஈரம் உண்டுன்னு ஒரு பாட்டு வந்து உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சதோ, அதே மாதிரி இந்த மயிலாடு படத்தில் இறுதியாக ஒரு பாடல் இருக்குது. அந்த பாட்டுடைய வரிகளை நான் வந்து அந்த முதல் 4 வரியை சொல்கிறேன். என்னுடைய பேச்சினுடைய மொத்த சாரமும் அந்த பாட்டின் அடிப்படையில் வைத்திருக்கிறேன். அதனால் நீங்கள் அந்த வரியை பற்றி கேட்டுக்கோங்க. ஆருயிருக்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள், ஆருயிருக்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள், ஆண்டவனை பார்த்திடலாம் காணும் எளிய மனிதருள். இதுதான் அந்த பல்லவி. ஆருயிருக்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள், ஆண்டவனை பார்த்திடலாம் காணும் எளிய மனிதருள். அந்த எளிய அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா, அதுதான் திருவள்ளூருக்கு பொருந்தது. ஏன்னா ஆண்டவனை எல்லாத்தையும் பார்க்கலான்னா அடுத்த மனுஷன்ட்ட பார்த்துடலாம், அப்படின்னா பணக்காரன்ட்ட பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாது இல்லையா. எளிய மனிதனிடம்தான் ஆண்டவனை பார்க்க முடியும். ஏன் எளிய மனிதனிடம் பார்க்க முடியும், ஒரு வசதியான அல்லது பிரபலமான ஒரு மனிதனிடம் பார்க்க முடியாது அப்படிங்கிறத அந்த படம் சொல்லியிருக்கு. அதான் அந்த படத்தை நீங்கள் அவசியம் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். அன்பு அப்படிங்கிறது தான் அகத்தினுடைய அடிப்படையான அழகு. அழகுங்கிறது என்னங்கிறதுக்கு வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பெரியார் ரொம்ப பிரமாதமான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஒரு முழக்கமாக நம் இதயத்திலெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சொற்றொடர். அந்த சொற்றொடர் ரொம்ப முக்கியமானது. அழகுனா என்னன்னா, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அழகுனா எதுவும் கிடையாது, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மானம் என்பது அகத்தம் சார்ந்தது, அறிவு என்பது புறம் சார்ந்தது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த அகம்புறம்னு நம்ம இலக்கியத்தில் வகுத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒன்றொன்றாக ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம உள்வாங்கி ஒரு சின்ன திருக்குறள் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருக்குறளில் 1000 செய்தி அடங்கியிருக்கிறது. ஒரு பொழுதை நீங்கள் கழிப்பதற்கு நிறைய நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசைதான் என்றாலும் கூட உங்களுடைய நேர சூழல், கால சூழல், படி சூழல் இதெல்லாம் யோசித்து பார்க்குற பொழுது அப்படியெல்லாம் படிக்க முடியாது. அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளை நீங்கள் படிங்க. அது ரொம்ப உங்களை புத்துணர்ச்சியாக மாற்றணும். இது என்னடா அறிவுரை மாதிரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நான் ஒரே ஒரு குறள் மட்டும் நான் சொல்கிறேன். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு. இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம், அது ஏன் வெள்ளம்னு போடுறாரு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு எல்லாருக்கும் ஒரே எழுதியிருக்கிறவங்க எல்லாரும் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஒரு குளத்தில் வந்து ஒரு தண்டில் வந்து ஒரு பூ வளருதுன்னா குளத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த அளவில் அந்த மலர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான் விளக்கம். அதுக்கு ஆறு, குளம், குட்டை அப்படி ஏதாவது ஒன்று எழுதியிருக்கலாம். வெள்ளம்ங்கிற சொல்ல ஏன் எழுதணும்? வெள்ளம் வரும்பொழுது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும் இல்லையா. வெள்ளம் வந்தால் மொத்தத்தையும் அடிச்சுட்டு போகும்போது தண்டில் இருக்கிற பூ மட்டும் எப்படிங்க தெரியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த குறளை வந்து மறுபடியும் யோசிச்சு பார்த்தா, வெள்ளம் என்கிற சொல் நமக்கு வெள்ளம் வந்துருச்சுங்க அப்படின்னா என்ன வந்துருச்சு? பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடுவது தான் வெள்ளம் இல்லையா. அது குளத்தில் இருக்கிற தண்ணீர் அல்ல, ஆற்றில் இருக்கிற தண்ணீர் அல்ல, கடலில் இருக்கிற தண்ணீர் அல்ல. வெள்ளம் என்பது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீர். பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீரிலும் ஒரு பூ தலை காட்டுகிறது என்றால் அதுக்குள்ள என்ன இருக்கு? ஈரம் இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் மனதும் அறிவும் ஒன்றாக செயல்படுகிற பொழுது உங்கள் அறிவு வந்து எந்த வெள்ளத்திலும் நிலை பெற வேண்டும் என்றால், எந்த வெள்ளத்திலும் உங்கள் முகம் வெளியே தெரிய வேண்டும் என்றால், எந்த ஆபத்திலும் நீங்கள் சரியான வழியை கண்டு நடைபோட வேண்டும் என்றால் அறிவோடு இருக்க வேண்டும். அந்த அறிவு உள்ளத்திலே தாங்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறதா வெள்ளத்தனைய மலர் நீட்டம்ங்கிறது. இப்போ இது ஒரு குறளுக்கு, இந்த குறளுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் இல்லையா. இதே விளக்கத்தை இன்னொருத்தர் கேட்டால் இன்னொருத்தர் சொல்வார், வேறு மாதிரி சொல்வார். என்ன சார் ஒரே குறளுக்கு 2 பேர் வேறு வேறு பொருள் சொல்கிறீங்க அப்படின்னா, தமிழ் இலக்கியத்தினோட ஆகப்பெரும் சிறப்பே ஒரே விஷயத்தை ஒவ்வொருவரும் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருப்பதுதான். இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கிறது. ஒவ்வொரு மனமும் அந்தந்த சூழ்நிலையில் எப்படி அதை உள்வாங்கிக் கொள்கிறங்கிறத பொறுத்து தான் எல்லா சிந்தனைகளும் மாறிக்கிட்டே இருக்கு. நான் இடையில வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து அணிலை பற்றி பேசிட்டேன். அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஏன்னா அணில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு இடத்துல போய் கரடியை பற்றி பேசினேன், அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் அணில், கரடி, கிளி எல்லாத்தையும் பற்றி பேசிட்டோம், எதை பற்றியுமே பேச முடியாது அப்படின்னு. இன்றைக்கி என்னடா திருவள்ளூருக்கு ஒரு கதையை சொல்லணுமே. சரி, ஒரு பாம்பு கதை இருக்குது, அந்த பாம்பு கதையை சொல்லாமான்னு நண்பர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், எங்கே போனாலும் நீங்கள் பாம்பு, நரி இப்படின்னு கதையை சொல்லி சிக்கல் உண்டாக்கிறீங்களே, இது என்னங்க சரியாக வருமா அப்படின்னு கேட்டார் அவர். நான் சொன்னேன், பாம்பையும் கூட நான் சொல்லலைன்னா வேறு எங்கே தான் சார் சொல்கிறது அப்படின்னு கேட்டுட்டு நான் சொன்னேன், அந்த பாம்புங்கிறது கதையாக இல்லை, ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை வந்து சொல்கிறேன். சினிமாவில் நடந்த சம்பவம் அது. எப்போதும்
சினிமாவோடு இணைந்து பணியாற்றுகிற பொழுது எல்லாருக்கும் பெரும்பாலும் சினிமாவில் சம்மந்தப்பட்டிருக்கவங்களும் இந்த கதை தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் இது மூலயமா இந்த காணொலி மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்ன கதைன்னா துணைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. படத்தோட கதை வந்து என்னென்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. என்னென்னா டெய்லி நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய ஒரு கதை. என்ன வீடுகளில் நடக்கக்கூடிய கதைன்னா, கணவனும் மனைவியும் ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன சண்டைனா அன்றாட சண்டை இல்லை, தேவைகளுக்கான சண்டைகள் கிடையாது. அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய தத்துவார்த்த சண்டை நடக்கும். என்ன தத்துவார்த்த சண்டைனா, கணவன் சாமி இருக்குன்னு சொல்லுவான், மனைவி சாமி இல்லைன்னு சொல்லுவான். எப்படி உள்டாவா இருக்கு பாருங்க. எல்லா வீட்லையும் என்ன சொல்லுவாங்க, மனைவி சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க, கணவன் சாமி இல்லைன்னு சொல்லுவார். அந்த படத்தில் என்னன்னா, கணவன் சாமி இருக்குன்னு சொல்லுவார், அவர் மிகுந்த முருக பக்தர். அவர் மனைவி வந்து சாமியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ முற்போக்கான பெண். இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடியது பெரும்பாலானோர் பெண்களாக இருப்பதனால பெண்கள் எல்லாம் முற்போக்காக தான் இருக்கிறீர்கள் என்பதை வந்து அந்த கதை மூலியமா நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க சாமி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுது. அந்த கணவன் என்ன பண்ணுவார்னா, விடிஞ்சாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவார். திருநன்றூரில் என்ன சிறப்பான கோயிலோ அந்த கோயிலுக்கு போயிடுவார். அப்படி எந்த ஊருக்கு போனாலும், எந்த சந்நிதிக்கு போனாலும், எந்த சந்துக்கு போனாலும் அங்கே ஏதாவது ஒரு சந்நிதி இருந்தால் அந்த சந்நிதிக்கு போயிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு பக்திமானவர். அவர் என்ன நினச்சிக்குவார்னா, நம்ம குடும்பம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பக்தி தான் அப்படின்னு அவர் நினச்சிக்குவார். அது உண்மையாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மனைவி என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நம்ம உண்மையாகவே நல்லா குடும்பத்தை நடத்துறதுனால தான் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, சாமியெல்லாம் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வழக்கமாக எல்லா வீடுகளையும் நடக்கிற அதே பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். இப்போ இந்த குழந்தைய சாமி பக்தியோட வளர்க்குறதா, சாமி பக்தி இல்லாமல் வளர்க்குறதாங்கிற பிரச்சனை அடுத்து வந்துடும் இல்லையா. கணவர் என்ன பண்ணுவார்னா, முந்தி கொண்டு போய் அந்த குழந்தை மேலே தன்னுடைய மொத்த அன்பையும் பக்தியாக மாற்றி முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு தின்னூறு பூசி விடுவார், இந்த அம்மா தொடச்சி விடு, இப்படி ஒரு கதை. அது இப்படியே நடந்துகிட்டே இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கு வழக்கமாக கிளைமேக்ஸுக்குள்ளே வந்துடணும்ல, அந்த கதை முடிக்கணும்ல. எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா, அந்த படத்தை எடுத்தவர் வந்து ராஜா நம்ம சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்கள். அவர் ஒரு தீவிரமான முருக பக்தர். அதனால் அவர் கண்டிப்பாக சாமி இருக்குன்னு தான் சொல்லி முடிக்கணும் படத்தை. ஏன்னா அவர் பக்தர், அப்படி தான் கதை முடிப்பாங்க, நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆனால் எப்படி முடிக்கிறாங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதை. கணவன் வந்து மனைவிக்கிட்ட, பாலமுருகன் அவர் எழுதின வசனம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அதில் கணவன் வந்து சொல்லுவார், நாம் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து முருகன் தான் நான் நினைக்கிறேன், அந்த முருகனை நீ கும்பிட்டா தான் என்ன அப்படின்னு கேட்பார். அந்த அம்மா உடனே ஒரு டைலாக் அதுக்கு சொல்லும், என்னுடைய முருகன் நீங்கள் தான், உங்களை கும்பிடாம அந்த முருகனை நான் எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு அது கேட்கும். இந்த மாதிரி இருக்கும் வசனங்கள்லாம், ரொம்ப நல்லா இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், கேட்குறதுக்கு பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் அந்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு காட்சி, அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும். இப்போ உடம்பு முடியாமல் போன உடனே வழக்கம் போல் ஜோசியர்கிட்ட போய் கேட்பாங்க, என்னங்க செய்யலாம் அப்படின்னு. உடனே திருச்செந்தூர் முருகன் கோயில் கொண்டு போய் குழந்தைய அங்கே நீங்கள் போட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னோடனே மனைவி எப்படி ஒத்துக்குவாங்க? அறிவியலுக்கும் பொருந்தாமல் இருக்குது, அறிவுக்கும் பொருந்தாமல் இருக்குது, இதெல்லாம் என்னங்க இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். மருத்துவர்கிட்டலாம் காட்டுவாங்க. எல்லா மருத்துவரும் என்ன செய்வாங்க, கதை தானே இது. எல்லா மருத்துவரும் கடைசி நேரத்தில் எங்களால் ஒன்றும் முடியாது, எங்கள் விஞ்ஞானத்தாலேயே காப்பாற்ற முடியாது, இது கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கையை விரிச்சுடுவார். கையை விரிச்ச உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. அப்போ கணவன் வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுவார், நீ இவ்வளோ தூரம் என் மேலே இருக்கிற அன்பு உனக்கு உண்மைன்னா இந்த குழந்தைக்காக நீ என் கூட கோயிலுக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ குழந்தைக்காக அந்த அம்மா கோயிலுக்கு தானே போயாகணும், சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அதே மாதிரி திருச்செந்தூர் கோயிலுக்கு போவாங்க. அந்த காட்சி வந்து என்னென்னா, அந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போன உடனே அந்த குழந்தைய பிரகாரத்தில் படுக்க வச்சிடணும். படுக்க வச்சுட்டு இவங்க போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பாம்பு வரும். அந்த பாம்பு வந்து அந்த குழந்தைய கொத்த போகிற சமயத்தில் கோபுரத்தில் இருக்கிற மயில் வந்து அந்த பாம்பை கவிக்கிட்டு போயிடும். இது காட்சி. இந்த காட்சியின் மூலம் என்ன சொல்கிறாங்க, முருகன் வந்து மயிலாக உருவம் எடுத்து வந்து பாம்பை வந்து கவி கொண்டு போய் குழந்தையை காப்பாற்றிடுறாரு. குழந்தையை காப்பாற்ற உடனே அந்த நோயும் இந்த பிரார்த்தனையால் நிவர்த்தி ஆயிடுது. இந்த படம் முடிக்கணும். இது காட்சிங்க. இப்போது குழந்தைய கொண்டு போய் படுக்க வச்சுட்டாங்க. நிறைய மிருகங்களை வச்சுலாம் நிறைய சின்னப்ப தேவரையா வந்து நிறைய படம் எடுத்துக்கிறதுனால இவர் அதே மாதிரி ஒரு 4 மயிலை பழக்கி, இயல்பாக ஒரு மயில் வராதுல்ல, அதனால ஒரு 4 மயிலுக்கு இதே மாதிரி பயிற்சி கொடுத்து அந்த காட்சி எடுக்கிறதுக்காக திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே படப்பிடிப்பு குழுவினர் எல்லாரும் குழுமி மொத்தமாக உட்காந்துருக்காங்க. குழந்தைய படுக்க வச்சுட்டாங்க. அவங்க போய் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி காட்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாம்பையும் அதே மாதிரி விட்டுட்டாங்க. பாம்பை விட்டா படப்பிடிப்புக்கு கூட்டிகிட்டு போன மயில் கேமராவை பார்த்தோன்னே அங்கிட்டு இங்கிட்டு தெரிச்சு ஓடுது, பாம்பை கவ மாட்டேங்குது. இப்போ அந்த பாம்பு அந்த மயில் வந்து அந்த பாம்பை கவலைன்னா இந்த காட்சியை எடுக்க முடியாது. என்ன பண்ணுறது? இந்த பக்கம் ஓடுது கேமரா, இந்த பக்கம் திரும்பினா மயில் அந்த பக்கம் ஓடிடுது, இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் மயில் ஓடுது. இப்படி 4 மயிலை கொண்டு போகிறாங்க. 4 மயிலும் ஒரு இடத்துல எடுக்க முடியாமல் டயர்ட் ஆகிடுது. ஏன்னா அந்த கேமராவுக்கு அது பயிற்சி ஆகலை. இப்போ சின்னப்ப தேவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த மயில் வந்து இதை கபலன்னா இப்போ சாமி இருக்கா இல்லையாங்கிற அந்த கதைப்படியே சிக்கலாயிரும் இல்லையா. அதனால என்ன பண்ணுறதுன்னு அவர் ரொம்ப பதட்டமாயிடுது. கேமராமேனு டைரக்டர் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் இன்றைக்கி எடுக்க முடியாது போல இருக்குது, அதனால் இன்றைக்கி ரத்து பண்ணிடலாம் சார், இன்னொரு நாளைக்கு இன்னொரு 4 மயிலுக்கு பயிற்சி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்து இந்த காட்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ஒரு தீவிரமான முருக பக்தர்.
அவருக்கு அது மனசே கொள்ளலை. முருகன் என்னை ஏமாற்ற மாட்டான், முருகனை நம்பி தானே நான் வந்தேன், அது எப்படி அந்த காட்சி எடுக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை மேலே போய் அவர் உட்காந்துட்டார். தனியாக சின்னப்ப தேவர் வந்து அந்த பாறை மேலே உட்காந்துட்டாரான். திருப்பி திருப்பி காட்சி எடுக்கிறாங்க. மாலை வருது. அதுக்கப்புறம் அவரே ஒரு இயக்குனர் போய், ஐயா இதுக்கு மேலே எடுக்க முடியாது, இருட்டிருச்சு, அதனால் இதுக்கு மேலே நம்ம அந்த மயிலை வச்சு எடுக்க முடியாது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி எடுத்தே ஆகணுங்கிறார் அவர். இல்லைங்க, எடுக்கணுன்னா பாம்பை வந்து மயில் கவணும்ல, கவுனா தானே எடுக்க முடியும் அப்படின்னு உடனே, இல்லை முருகன் என்னை கைவிட்டுற மாட்டான், என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாரத்தை பார்த்து, கோபுரத்தை பார்த்து, டே முருகா, உன்னை நம்பி தானே நான் இங்கே வந்தேன், என்னை இப்படி நீ கைவிட்டுட்டு போயிடுவியா, இந்த மாதிரி தான் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணாலும் முருகரை திட்டுறாராம். திட்டின கொஞ்ச நேரத்தில் எங்கிருந்தோ கோபுரத்தில் இருந்து ஒரு மயில் வந்து அந்த பாம்பை கவி கொண்டு போனதை படம் பிடித்தார்கள் அப்படின்னு ஒரு காட்சி. இப்போ இவர் பயிற்சி கொண்டு போன மயில் கவலை, எங்கிருந்தோ ஒரு மயில் வந்தது, அந்த மயில் வந்து அந்த பாம்பை எப்படி கவ்வியது? இது சின்னப்ப தேவருடைய பக்தியினால் நிகழ்ந்த அதிசயமா, இல்லை இயல்பிலேயே நிகழ்ந்த அதிசயமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீங்கள் இந்த மொத்த கூட்டத்தையும் கேட்டு முடிச்சிருங்க. எனக்கும் அதுக்கு பதில் தெரில. ஆனாலும் இப்படி ஒரு கதை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கதை முருகனுடைய வெற்றி அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை நம்ம இங்கேருந்தே தொழுதுருவோம் இல்லையா? இப்படி ஏராளமான கதைகள் வந்து நம்மக்கிட்ட சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கதைகள் எல்லாம் திரும்ப 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 நமக்கு சொல்லப்படுவதற்கு பின்னால் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் வலதுசாரியா இடதுசாரியாங்கிறதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகாதீங்க. இந்த கதைகள் மூலமாக நமக்கு கடத்தப்படுவது என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய மனசை எவ்வளவுக்கு எவ்வளவாக நம்ம அழகுபடுத்திக் கொள்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை மேலும் மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்கு இந்த புத்தகங்கள் உதவுகிறதோ அதை பொறுத்து தான் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அமையுது இல்லையா? ஒரு சின்ன 2 வரி இருக்குது, அந்த 2 வரியிலேருந்து நம்ம எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், எதெல்லாம் எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு கதை, ரொம்ப 70களில் வந்த ஒரு கதை, அது பிரபஞ்சன் எழுதின ஒரு கதை. இங்கே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரபஞ்சனுடைய சிறுகதைகள் கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி படிங்க. ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் அவர் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எல்லோரும் வந்து புத்தகம் வாசிக்கிறவர் என்கிற முறையில் நீங்கள் எல்லாரும் பிரபஞ்சனை கடந்திருப்பீர்கள். ஆனால் குறிப்பிட்ட அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன கதைனா, ஒரு 2 மனிதர்கள்ங்க, ஒரு ஊரில் 2 மனிதர்கள், இதான் அந்த கதையோட தலைப்பு. ஒரு ஊரில் 2 மனிதர்கள், பிரபஞ்சனுடைய கதை. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு அரிசி கடை வச்சுருப்பார். அவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு அரிசி கடை வச்சு பெருசாக வளர்ந்துடணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் எதுவுமே பலனளிக்காமல் கடையை மூடுற மாதிரி ஆயிரும். ஊரில் இருக்கிறவங்க முழுக்க கடன் கொடுத்துருவார். கடன் கொடுத்து அவரே சாப்பாட்டுக்கு அரிசி கடன் வாங்குற நிலைமைக்கு போயிடுவார் அவர். அந்த மாதிரி நொடிச்சு போயிருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்திங்கிற கதாபாத்திரம் அது ஒருத்தர். அவர்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் வந்து கோபால். இந்த கோபாலுக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் நடக்கக்கூடியதான் அந்த மொத்த கதையும். கடன் வாங்கினவனும் கடன் கொடுத்தவனும். நம்ம வாழ்க்கையில் நிறைய இருக்குது. நம்மகிட்ட கடன் கொடுத்தவனும் அல்ல நம்ம கடன் கொடுத்தவனும் நம்ம எப்படி நடத்திருக்கோங்கிறது எல்லாமே தெரியும். இது எல்லாமே அந்த கதையில் விவரிச்சுக்கிட்டே வருவார். அவர் கூட ரெங்கசாமின்னு ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், வேலை பார்த்துருப்பான். யார்கிட்ட? அந்த கிருஷ்ணமூர்த்திக்கிட்ட. அந்த கிருஷ்ணமூர்த்தி வந்து இந்த மாதிரி கடன் கொடுத்த எல்லா கணக்கையும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் வசூலித்து இவர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பான். 70களில் வந்த கதை. அப்போ வந்து அரிசியினோட விலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த கோபால் என்ன பண்ணிடுவான், ஒரு 180 ரூபாய்க்கு அரிசி வாங்கிட்டு கொடுக்காம விட்டுருவான். டெய்லி போய் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவன் அந்த தரப்பா, காசு இருந்தால் தரமாட்டானான்னு சொல்லிகிட்டே இருப்பான். கிருஷ்ணமூர்த்திக்கு பயங்கர கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். இவரே அரிசி கடன் வாங்குற நிலைமைக்கு போயிட்டார்ல, என்ன பண்ணுறது, அந்த காசை வாங்கினா குடும்பத்தை கவனிச்சிக்கலாமேங்கிறதுக்காக போய் ஒவ்வொருத்தராக கேட்பார். இப்போ இந்த தன்கிட்ட வேலை பார்த்த ரெங்கசாமி இருக்கான் இல்லையா, அவன் வந்து கேட்பான், அண்ணே இதெல்லாம் மயிலே இறகு போடாதெல்லாம், அப்படியெல்லாம் போடாது, கொஞ்சம் கடுமையாக நீங்கள் பேசணுண்ணே, அப்போ தான் சரியாக வரும் அப்படின்னோடனே எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குதுப்பா, கஷ்டத்தில் தானே அவங்களும் இருக்கிறாங்க, இருந்தால் கொடுத்துட போகிறாங்க, இல்லைங்கிறதுனால தானே கொடுக்கலன்னு இவர் சொல்லுவார். ஆனால் இப்படியெல்லாம் பேசினா இப்போ நீ அரிசி வாங்கிட்டு இருக்கிற, நாளைக்கு இன்னும் வேறு எல்லாத்துக்கும் நீ கடன் வாங்குற மாதிரி ஆயிரும், நீ இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே இவர் இந்த ரெங்கசாமி வேலை பார்த்துட்டு இருந்தான் இல்லையா, அவன் 100 கடையில் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்போ திருப்பி போய் சொல்லுவார், இந்த மாதிரி இந்த கோபால் கொஞ்சம் கொடுத்துட்டானா சௌரியமாக இருக்கும்பா, அவன்கிட்ட போய் நீ விசாரி அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் போய் கேட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் கேட்க போவான். அவன் கேட்குற மொழியும் அவன் கேட்குற பாவனையும் வேறு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவான், அந்த கோபால் எங்கே அப்படின்னு கேட்பான். கோபால் வந்து தேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பார். இவர்கிட்ட 150 ரூபா கடன் வாங்கினதுக்காக சினிமாலாம் பார்க்காம இருக்க முடியும், மயிலாடு மாதிரி படம்லாம் பார்க்க தானே வேணும். அவன் போய் பார்த்துட்டு இருக்கான் போல இருக்குது. இவன் என்ன பண்ணான், தேட்டர் உள்ளே போய் நேராக எல்லாருக்கு முன்னாடி, நீ எல்லாம் நல்ல மனுஷனாக இருந்தீங்கன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூட்டு 150 ரூபா அவர்கிட்ட காசு வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி மொத்த பேருக்கும் தெரியும் மாதிரி மொத்தமாக கூடியிருக்கிற அரங்கத்துக்குள்ளே ஒருத்தனை போய் கத்தனா எப்படி இருக்கும், அவனுக்கு பெரிய அவமானமாக இருக்கும். இன்டர்வலோட அவன் திரும்பி வந்துடுவான். படம் பார்க்க முடியாது. கோபால் வந்து சொல்லுவானே, போய் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டானே, மொத்த கூட்டமும் தேட்டரில் இருக்கிற மொத்த கூட்டம் அவனை பார்த்து கொல்லுன்னு சிரிச்சிச்சுனே, அவமானப்பட்டு ஓடிட்டானே அப்படின்னு சொல்லுவான். கிருஷ்ணமூர்த்திக்கு பக்குங்கும்.
ஐயோ என்னடா இது இப்படி போய் சொல்லிட்டியே, இருந்தால் கொடுத்த போகிறாப்பா எதுக்கு பண்ணோன்னே, இருந்தால் கொடுத்துருவானா, தேட்டரில் போய் சினிமா பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான், அதை விட தெரியுமா அவன் கூட வந்தவன் சொல்கிறான் இந்த தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கான் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றது சினிமா பார்க்குறது எல்லாமே நம்ம கடன் கொடுக்க வேணுங்கிறதுக்காக கொடுக்காமல் இருக்க முடியுமா, அப்போ செய்யாமல் இருக்க முடியுமா, நீ ஏன் இதெல்லாம் போய் ஒரு பெரிய பிரச்சனையாக்குறேன்னு சொல்லி அவன் திருப்பி அவர் சொல்லுவார். இவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும், இந்த கஷ்டங்கள் மேலும் மேலும் கஷ்டமாயிட்டே இருக்கும். இந்த கிருஷ்ணமூர்த்தியோடைய அக்கா வந்து கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்க கர்ப்பமாகி குழந்தை பார்க்குற அந்த சமயத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்ப்பா இப்படியே இருந்தால் எப்படிப்பா, அக்கா வந்திருக்கு நல்லது பொழுது பண்ணணும், நீ ஏதாவது கொஞ்சம் காசு ஏற்பாடு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவர் சரி ரங்கசாமிட்டாச்சும் பிரச்சனை ஒன்றும் சரியாக வரல, அந்த 150 ரூபா நம்ம போய் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு இவர் நேராக போவார். இவர் போகிற நேரத்துலையும் கோபால் ஒரு ஹோட்டல்லேருந்து வெளியில் வருவான், பிரியாணி கடையிலேருந்து வெளியில் வருவான். இவருக்கு அந்த பிரியாணி கடையும் இவனையும் பார்த்துட்டு நம்ம இப்படி நிற்கிறோம், அவன் பிரியாணி சாப்பிட்டு வெளியில் வரானேன்னு தோணும். ஆனாலும் கேட்க முடியாது இல்லையா. அதனால் வந்து என்னப்பா அப்படின்னோடனே, என்னன்னு சும்மா நைன்னு யாரையாவது ஆள் அனுப்பிச்செல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறேன், இந்த காசு இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன்னா, திருப்பி கேட்டுட்டு இருந்தா நீ கேட்டுட்டா நான் கொடுத்துருவேனாங்கிற ரேஞ்சுக்கு அவன் பேசுவான். இவர் உடனே ரொம்ப நைந்து குரலில், இல்லைப்பா இது மாதிரி அக்கா வந்து மகப்பேருக்காக வீட்டுக்கு வந்திருக்கு, அதுக்கு ஏதாவது நல்லது பழுது செய்யணுங்கிறதுக்காக தான்ப்பா அந்த காசை கேட்குறேன், நீ கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவான். என்னப்பா பார்க்குறேன்னு சொல்கிறியே, கொடுக்குறேன்னு சொல்லுப்பா, சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போயிடுவான். இவர் உடனே கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு அந்த கோபாலை கூப்பிட்டு சொல்லுவார், நான் கையெடுத்து உனக்கு கும்பிட்றேன், என் சார்பாக வந்து ரங்கசாமி உன்னை தப்பாக பேசியிருந்தானா நீ எதுவும் மனசில் வச்சுக்காதப்பா, உனக்கு 180 ரூபா கொடுக்க முடியலன்னா ஒரு 150 ரூபா கொடு, எங்கள் அக்காவுக்கு அவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோபாலுடைய கண் கலங்கிடும். உடனே அவசரமாக ஓடி போய் ஒரு 100 ரூபாயை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பான். நீ எவ்வளோ தூரம் சொல்லிட்டேனே, எனக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது, என்னை நீ அவமானப்படுத்திருக்கலாம், ஆளை விட்டு என்னை நீ அவமானப்படுத்தினாலும் உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, அதனால் ஒரு 100 ரூபா வச்சுக்க அப்படின்னு. உடனே இவர் சொல்வார், நீ 180 ரூபா எனக்கு தரணும், நீ 150 ரூபா கொடுன்னு சொன்னேன், இப்போ 100 ரூபா கொடுக்குறியப்பா, இந்த இன்னொரு 50 ரூபா இருக்கே அப்படின்னு கேட்பாரு. இது இன்னொரு 2 3 நாளில் நான் கொடுத்துட்றேன்னே, நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்துடுவார். அந்த 100 ரூபா வாங்கினோடனே இவருக்கு திரும்பியும் கொஞ்சம் தூரம் போன பிறகு திரும்பி சொல்ல, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத கோபால், அந்த ரங்கசாமி கொஞ்சம் கோவத்தில் அப்படி பேசிட்டான், நீ எதுவும் தவறாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லுவார். உடனே கொஞ்சம் திரும்பி பார்ப்பாரு, இவன் நடந்து போயிட்டுருப்பா, 2 பேர் போயிடுவாங்க. 3 நாள் கழித்து அந்த கோபால் கிருஷ்ணமூர்த்தியை நேராக வந்து சந்திப்பான். இந்த கதையினுடைய முக்கியமான இடம்ங்கிறது இதுதான். 200 ரூபா கொண்டு வந்து காசை கொடுப்பான். அவர் 150 ரூபா தானே கொடுக்க சொன்னார், ஏற்கனவே 100 ரூபா கொடுத்துட்டான், இன்னொரு 50 ரூபா தான் கொடுக்கணும். சரி 50 ரூபா தான் அவன் கொடுக்க போகிறான்னு நினச்சிருக்க நேரத்தில் திருப்பி கொண்டு வந்து 100 ரூபாயை கொடுத்துட்டு அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு அக்கா இருந்ததுன்னா என்ன கஷ்டப்படுங்கிறது எனக்கும் தெரியும்னே, அதனால் நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, அன்றைக்கி நான் அப்படி பேசிட்டேங்கிறதுனால. இவர் உடனே இல்லைப்பா நான் அன்றைக்கி தப்பாக பேசிட்டேன், அதனால் நீ நினச்சிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாயில் 2 பேரும் 50 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு மீதி 50 ரூபா வாங்கிட்டு கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் வராரு. கதை முடியும். நீங்கள் அன்போடு ஒருவரை நடத்தும் விதத்தில் நடத்தினால் எல்லா மனிதனுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய அன்பை நீங்கள் பெற்றுவிடலாம்ங்கிறது அந்த கதை. இப்படி எல்லா மனிதனும் இருக்கும். நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி இயல்பில் எப்படி விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமும் அமைகிறது இல்லையா. அதே கோபத்தோடையே கிருஷ்ணமூர்த்தி நடந்திருக்கலாம், அதே கோபத்தோட ரங்கசாமி மறுபடியும் நடந்திருக்கலாம், மிரட்டி இருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் அந்த 150 ரூபாய் வாங்கியிருக்க முடியாது. 2 பேரும் மறுபடியும் ஒரு 100 ரூபாய்க்கு போய் 50 ரூபாய்க்கு 2 பேரும் உணவறிந்திருக்க முடியாது. நீங்கள் அருகில் இருக்கிறவரோடு அன்போடு இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறத அந்த கதை சொல்லுது. இது எல்லாமே ஒரு கதையை நீங்கள் படிக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கதையை அப்படியே அத்தோடு மறந்து விடுவதில்லை, அத்தோடு அந்த சூழல் அதோடு தாண்டி போய் விடுவதில்லை. அதன் மூலமாக அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதுன்னு மறுபடியும் நீங்கள் உங்களை தோண்டி பார்த்து கொண்டால் இந்த அகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அழகுகளையும் உங்களால் பட்டியலிட்டு பார்த்து விட முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமானது.